லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். சில விமர்சகர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு ஸ்ரீனிவாஸ், இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. OPS அவர்களுடைய இன்டர்வியூ நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். NDA கூட்டணியில் இணைய தயார் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. அதிலிருந்து மாறுபட்ட ஒரு கருத்தை ரமேஷ் அவர்கள் முன்வச்சதையும் நம்ம பார்த்தோம். உங்களுடைய பார்வை என்ன? NDAவோட அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா, உள்ள நுழைய அவர் ஒத்துக்கிட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? NDA இணைய தயார்னு சொன்னவர் சில மாதங்களுக்கு முன்னால NDA இருந்து வெளியேறுகிறவங்க ஏன் அனௌன்ஸ் பண்ணாங்க? அவரே வச்சுக்கிட்டு தானே அவருடைய அட்வைஸ் பண்டுட்டி ராமச்சந்திரன் சொன்னாரு. ஆக்சுவலா எப்போ அந்த மோடியை பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லைன்னு தெரிஞ்சதோ அதுக்கு அடுத்த நாள் பிரஸ் மீட்ல வச்சு தானே சொன்னாங்க. ஸோ NDA விட்டு வெளியில போறேன்னு அனௌன்ஸ் பண்ணது அவங்க தானே. இனிமேல் வர்றது அப்படிங்கறத பத்தி அவங்க தான் திட்டவட்டமா முடிவு எடுக்கணும். அவங்க யாரும் வெத்தலை வாக்குல வச்சு அழைக்க மாட்டாங்க. அவ்வளவு ஒரு மிகப்பெரிய வலுவான பலமான சக்தியாக யாரும் OPS பார்க்கல. இன்னொன்னு ஒரு டெக்னிக்கலா ஒரு சிக்கல் இருக்கு. இப்போ டிடிவி தினகரன் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு அவர் அதிமுகவுக்கு உரிமை கொண்டாடல. அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு இருக்காரு. அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சுன்னா அந்த கட்சியின் தலைவருங்கிற முறையில அந்த கட்சி யாரோடும் கூட்டணி சேரலாம். இந்த தடவை NDAல இடம்பெற்று இருக்காங்க. அதாவது ADMKயும் இருக்கக்கூடிய NDAல அவங்க இடம்பெற்று இருக்காங்க. ஆனால் OPS பொறுத்தவரை அவர் ஒரு அணியை மெயின்டைன் பண்றாரு. அந்த அணிக்கு பேரு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு. சோ அதிமுகவுக்கு உரிமை கொண்டாடுகிறார். அதிமுகவுக்கு உரிமை கொண்டாடுகிற ஒருவர், அப்படி கொண்டாடுகிற அமைப்பை நடத்தி வருகிற ஒருவர் அதிமுகவும் இடம்பெற்று இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியில் எப்படி இடம்பெற முடியும்? லாஜிக்கலாவே சாத்தியம் இல்லையே. அப்படின்னா ஒண்ணு அவர் அந்த அமைப்பினுடைய பேரை மாற்றணும், இல்லாட்டி அந்த அமைப்பை டிசால்வ் பண்ணணும். இதெல்லாம் நடந்தா தான் அவரால் NDAவுக்குள்ள வர முடியும். இப்ப டிடிவி தினகரனால NDAவுக்குள்ள வர முடிஞ்சு, ஏன் அவரால் வர முடியலன்னு இது ஒரு முக்கியமான பாட்டில். ADMKக்கு உரிமை கொண்டாடுவதாக இன்னமும் சொல்லிக் கொண்டு இருக்கிற ஒருவர் ADMK இருக்கிற கூட்டணிக்குள்ள எப்படி நுழைய முடியும்? ஏதாவது அர்த்தம் பொறுத்த இருக்கா? அது எப்படி சாத்தியமாகும்? இல்ல, அப்போ அதிமுக உரிமை மீட்பு குழு நீங்க சொன்ன அந்த லாஜிக் படியே பார்த்தா TVK-வோட போனாலும் சரி, DMK-வோட போனாலும் சரி, அப்பயும் அந்த தூரம் அதிகமாயிட்டு தானே போகும். என்ன அதிகமாகும்? இல்ல, அவர் அதிமுகவில் மீண்டும் தான் இணைய வேண்டும், தன்னுடைய உரிமை மீட்கப்பட வேண்டும் அவருடைய அந்த மிஷன் அவர் DMK சைடுல கூட்டணி சேர்ந்தாலோ தாவேக்க கூட சேர்ந்தாலோ அவர் தானே சொல்லிக்கிட்டே இருக்க போறாரு. அவர் ஒரு பெரிய பலம் வாய்ந்த சக்தியா இங்க யாரும் கன்சிடர் பண்றது தயாரா இல்லையே சார். இப்போ 2022 பொதுக்குழு கூடிச்சு. பொதுக்குழுல 2000 பேர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளரா நியமிக்கிறாங்க. அப்போ அதை எதிர்த்து OPS வெளிநடப்பு செய்தாரு. அந்த நொடி வரைக்கும் OPS தான் நம்பர் 1 இருந்தாரு. யாரும் மறந்துடக்கூடாது. ஒருங்கிணைப்பாளரா இருந்தாரு. ரொம்ப பலம் பொருந்தியவரா இருந்தா அவர் கூட 2000 பேர் 1000 பேர் வெளியில கிளம்பி இருந்திருக்க வேண்டாம். அவர் கூட அவரையும் சேர்த்து மொத்தமே 4 பேர் தான் சார் வெளியில வந்தாங்க. இன்னைக்கு அந்த வெளியில அவர் கூட வந்து அது 3 பேருமே இன்னைக்கு அவர்களோட இல்லையே. அவங்களும் வெவ்வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு OPS கூட அவருடைய மகனும் அவர் மகனோட OPS மட்டும்தானே இருக்காங்க, வேற யாரு இருக்கா? அப்படிங்கிறப்போ இன்னைக்கு இப்படி அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய இடத்துலயே OPS இல்ல. இன்னைக்கு டிக்டேட் பண்ணக்கூடிய டிக்டேட்டிங் டேர்ம்ஸ்லயே அந்த இடத்துலயே அவர் இல்ல. அவரால் இன்னைக்கு டிக்டேட்டே பண்ண முடியாது. அவர் கூட இருந்த வைத்திலிங்கம் DMK போயிட்டாரு. அவர் கூடவே இருந்த மனோஜ் பாண்டியன் DMK போயிட்டாரு. JCT பிரபாகரன் தாவேக்கா போயிட்டாரு. இங்க யார் இருக்கா? அவருக்கு என்ன பலம் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. சோ இந்த தேர்தல்ல அவருடைய ஃபேக்டர் என்னவா தான் இருக்க போகுது? ஓபனா சொல்றேன் சார், அவரை வந்து NDAலயும் சரி எங்கேயும் அவர் ஒரு பொருட்டாகவே நினைக்கிறேன். வந்தால் பார்க்கல, இல்லைன்னா யாரும் அவருக்காக காத்து கொண்டிருக்கவில்லை. இந்த யதார்த்தத்தை OPS உணரணும். OPSக்கு டிடிவி தினகரனுக்கு இடையில ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, டிடிவி தினகரன் ரொம்ப பிராக்மேட்டிக்கா இருக்காரு. OPS தன்னை சுத்தி இருக்கிற பிராக்டிகல் ரியாலிட்டியை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. இவ்வளவுதான் வித்தியாசம். இதை புரிஞ்சுக்காத வரைக்கும் அவர் அரசியல்ல தொடர் தோல்விகளை சந்திப்பார். சோ அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? இஃப் யூ வாண்ட் டு அட்வைஸ் ஹிம், அவர் என்னன்னா முதல்ல அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவர் முதல்ல வச்சுட்டு இருக்க குழுவுடைய பேரை மாற்றணும், இல்லாட்டி குழுவையே டிசால்வ் பண்ணணும். டிசால்வ் பண்ணிட்டு நான் NDAவுக்கு வர தயாராக இருக்கிறேன்னு சொன்னால் அவர் உள்ள வரலாம். நீங்க ADMKக்கு இன்னும் உரிமை கொண்டாடி கொண்டே இருந்து விட்டு
ஏடிஎம்கே இருக்கிற கூட்டணிக்குள்ள ஒரு நாள் நுழைய முடியாது. லாஜிக்கலாவே அது சாத்தியமாக. ஓகே, அது எப்படி அதிமுக தலைமை ஏற்கும்? இபிஎஸ் ஒத்துக்க ஏன் மாட்டாருன்றீங்களா? டிடிவியை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா, டிடிவி தினகரன் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஏடிஎம்கேக்கு உரிமை கொண்டாடி நிறுத்திட்டாரு. அவர் ஒரு கட்சியை நிறுத்திட்டு இருக்காரு. தட்ஸ் ஆல். சோ இபிஎஸ் இதை ஏத்துப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சிருக்காரு. சோ இபிஎஸ் இபிஎஸ் ஏத்துப்பாருன்னா நீங்க முதல்ல டிசால்வ் பண்ணுங்க, உங்க அமைப்பை டிசால்வ் பண்ணுங்க, அமைப்புடைய பேரை மாத்துங்க, அதுக்கப்புறம் மனு போடுங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், உங்க தந்தி டிவிக்கு ரொம்ப பிரமாதமா இபிஎஸ் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார். அந்த டிடிவி பத்தின கேள்விக்கு அவர் சொன்னார், காலம் கனியட்டும்னு. காலம் கனிந்தது, டிடிவி தினகரன் என்டிஏக்குள்ள வந்துட்டார். ஆனால் ஓபிஎஸ் பத்தின கேள்விக்கு அவர் சொன்ன பதில், காலம் கடந்து விட்டது. ஓகே, அந்த பதில் உங்க டிவில சொன்ன பதில், அந்த பதில் இன்னைக்கு வரைக்கும் கரெக்டா அப்படியே போயிட்டு இருக்கு, நூல் பிடிச்ச மாதிரி. அந்த பதில் தான் ஓபிஎஸ்க்கான ஆன்சர். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில்.